இந்திரகுமார் குஜ்ரால் ஐக்கிய குஜ்ரால் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். இந்தியாவின் 12வது பிரதமராக பணியாற்றியவர். இவர் மேற்கு பஞ்சாபில் உள்ள ஜீலம் நகரில் பிறந்தார். 1919ஆம் வருடம் டிசம்பர் 4ஆம் தேதி இன்றைய பாகிஸ்தானில் உள்ள ஜீலம் நகரில் பிறந்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிர பங்கேற்ற இவர் 1942இல் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கைது செய்யப்பட்டு சிறை செல்லப்பட்டார். ஜூன் 12, 1975 அன்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி 1971இல் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றது முறைகேடு உள்ளது என்று கூறி அவரது வெற்றியை செல்லாது என தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி பக்கத்து மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலிருந்து வாகனங்களில் மக்களை அழைத்து வந்து டெல்லியில் பேரணிகளை நடத்தினார். அப்பேரணிகளை அரசின் வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் முக்கியத்துவம் கொடுத்து அதை காட்டுமாறு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான இந்திரகுமார் குஜ்ராலை அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் குஜ்ரால் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனாலேயே வித்யாசரண் சுக்லா தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் என பலர் கருதுகின்றனர். தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரவையிலிருந்து இவர் திட்டத்துறை அமைச்சராக மாற்றியமைக்கப்பட்டார். பிறகு சோவியத் ஒன்றியத்திற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டார். குஜ்ரால் அவர்கள் 1989ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடந்த போர்பஸ் ஊழலை எதிர்த்து வெளியேறிய இராணுவத்துறை அமைச்சர் VP சிங்குடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஜனதா தளத்தில் இணைந்தார். 89 தேர்தலில் ஜலந்தர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். VP சிங் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணிபுரிந்தார். 89ஆம் ஆண்டு முக்தி முகமது சையதுவின் மகள் ருபயா சகது கடத்தப்பட்டபோது கடத்தப்பட்டவர்களுடன் பேசி ருபயாவை மீட்க VP சிங் இவரை அனுப்பினார். குவைத் மீது ஈராக் படையெடுத்து ஆக்கிரமித்ததும் அதன் விளைவாக 91இல் ஏற்பட்ட முதல் வளைகுடா போரும் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக கையாண்ட பெரிய செயல். அச்சமயம் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை நேரடியாக சந்தித்து பேசினார். 1991 நடுவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்னா தொகுதியில் ஜனதா தளம் சமய சார்பற்ற வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவை எதிர்த்து போட்டியிட்டார். எனினும் அதிகளவு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 1992ஆம் ஆண்டு குஜ்ரால் இந்தியாவின் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996 தேர்தல் முடிந்து மீண்டும் ஜனதாதளம் தலைமையில் அமைந்த ஐக்கிய முன்னணி அமைந்த பொழுது 2வது முறையாக வெளியுறவுத்துறை அமைச்சராக பணிபுரிந்தார். அப்போது இவர் குஜ்ரால் திட்டம் என்பதனை முன்மொழிந்தார். இந்த திட்டம் அண்டை நாடுகளுடன் நல்லிணக்கத்தை பேணுவதாக அமைந்தது. தொடர்ந்த 12வது மக்களவையில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசை தீவிரமாக எதிர்த்தார். பொக்ரானில் நடந்த அணு வெடிப்பு சோதனையில் எதிர் விளைவுகளை 1998 மே 29இல் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் எடுத்து கூறினார். பீகாரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டதை எதிர்த்தார். எனினும் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் லாகூர் பயணத்தையும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உடனான லாகூர் அறிக்கையையும் அன்று அவர் ஆதரித்தார்.